இவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு உள்ளங்களே, பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்தில் மகிழ்வுடன் பங்கு கொள்ள எங்களது ஜூட அன்பியம் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஆண்டவரின் ஆவியில் நாம் மகிழ்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. நமது மகிழ்வு பிறரை மகிழ்விப்பதில் அடங்கியுள்ளது. எனவே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தனி பெரும் திறமைகளை, ஆற்றல்களை பொதுநலன் கொண்டு உழைத்து வாழவும், ஏழைகள், சிறையில் இருப்போர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர் என யாவருக்கும் நற்செய்தியை பரப்பக்கூடிய இறைவாக்கினர்களாக நாம் மாற அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் உருக்கமுடன் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று நாம் அறிக்கையிடுவோம். ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்று ஆண்டவரின் புனித நாள். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி வாழ்ந்தால் நம் வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கும் என கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 2 முதல் 6 வரை மற்றும் 8 முதல் 10 வரை. அந்நாள்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை,
கொடுக்கின்றன. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடல் எனவும் நாம் ஒவ்வொருவரும் அவரின் தனித்தனி உறுப்புகள் எனவும் கேட்க உள்ளோம். கடவுளால் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தனி வரத்தினால், தனி ஆற்றலால் நன்மைகளை நாளும் செய்து வாழ அருள் வேண்டி வாசிக்கப்படும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 12 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியாரால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது இவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என்று ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலின் மிக வலுவற்றமாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிணி தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 அருள் வாக்குகள் 1 முதல் 4, அதிகாரம் 4 14 முதல் 21 முடியவுள்ள அருள் வாக்குகள். மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் கேட்டு தியானித்து ஜெபித்து அதன்படி வாழ்வதற்கான அருளை வேண்டுவதற்காக அனைவரும் வலதுகையை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி, இயேசுவே உமக்கு மாட்சி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் ஒரே ஒரு வாக்கியத்தை, அதிலும் ஒரே ஒரு சொல்லை பற்றி மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டும் லூக்கா 4:14 இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இந்த ஒரு வாக்கியத்தை பற்றி மட்டும் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சொல்லுவோம். இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இதில் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை வல்லமை. மீண்டும் சொல்லுவோம். இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு தூய ஆவியின் வல்லமையால் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வெற்றியின் ரகசியம் அவர் தூய ஆவியின் வல்லமை உடையவராய் இருந்தார். நம்முடைய வாழ்விலும் இயேசுவிடமிருந்து இத்திருப்பலியிலிருந்து நாம் பெறக்கூடிய கொடை இயேசுடைய வல்லமை, தூய ஆவியாருடைய வல்லமை. அதை பற்றி ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை பற்றி முன்னறிவிப்பு, 2 விதமான முன்னறிவிப்புகள். லூக்கா நற்செய்தி 1:35 வான தூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி தந்து இயேசுடைய பிறப்பை பற்றி முன்னறிவித்தார். அப்போது அவர் கூறினார், தூய ஆவியார் உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆகவே இந்த குழந்தை தூய ஆவியாரின் உன்னத வல்லமையால் பிறக்கும் என்று வானதூதர் முன்னறிவித்தார். சக்கரியாவுடைய இறைவாக்கிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:70 நாம் வாசிக்கின்றோம். அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். ஆகவே இயேசுவை பற்றிய முன்னறிவிப்புகள் 2 முறை வல்லமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு வல்லமை உடையவராய், தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று லூக்கா தன்னுடைய நற்செய்தியினுடைய இயேசுவினுடைய பணிவாழ்வை பற்றி இவ்வாறு தொடங்குகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து விவிலியத்தின் பல பகுதிகளிலும் இந்த இயேசுவுடைய வல்லமை, இயேசுவிடம் இருந்த வல்லமை, அந்த வல்லமை தூய ஆவியால்
அவர் பெற்றுக்கொண்ட வல்லமை, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 10:38 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆகவே தூய ஆவியின் வல்லமை பெற்றதால் அவர் அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், வல்ல செயல்களை செய்தார், எல்லாரையும் விடுவித்தார், நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 4:36 நாம் வாசிக்கின்றோம். எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றன என்று எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். ஆகவே இயேசுடைய வல்லமை பற்றி அவர்கள் பேசினார்கள். லூக்கா 5:17 இன்னொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாள் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது கலிலேய யூதேய பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்து வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை இயேசு கொண்டிருந்தார். பிணி தீர்ப்பதற்கான வல்லமையை இயேசு கொண்டிருந்தார் என்று லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 6:19 வாசிக்கின்றோம். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள். ஆக இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு எல்லா மக்களும் நலமடைந்தார்கள். வேறொரு சமயத்தில் ஒரு பெண் இயேசுவை தொட்டபோது அவர் நலமடைந்தார். மார்க் 5:30. அப்பொழுது இயேசு சொல்கிறார், இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடைய தொட்டவர் யார்? என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன் என்று இயேசு கூறுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் வல்லமை இருந்தது. அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? தூய ஆவியார் தருகின்ற வல்லமை. எனவேதான் இன்றைய தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அது மட்டுமல்ல, அந்த வல்லமையை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். நான் உங்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய்களை சுகப்படுத்தவும் அதிகாரமும் வல்லமையும் தருகிறேன் என்று இயேசு கூறினார். இயேசு உயிர் தெழுந்த பின் தூய ஆவியாரை பெற்றுக்கொள், உன்னதத்திலிருந்து வருகின்ற வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். ஆகவே வல்லமை என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே வல்லமை இருக்கிறது. எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே நோய்கள் பிணிகள் விலகி ஓடுகின்றன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாமும் தூய ஆவியின் வல்லமை பெற்றிருக்க வேண்டும். நம்மில் பலர் நோய்கள் பிணிகளால் அல்லல் உறுகின்றோம், துன்பப்படுகின்றோம். தூய ஆவியாருடைய வல்லமையை நாம் பெற்றால் நோய்கள் பிணிகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். நம்மில் பலர் மன அழுத்தத்தால், மன உளைச்சலால், மனதின் பாரங்களால் நாம் துயருறுகின்றோம். தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டால் நாம் அக விடுதலை பெறுவோம். நம்மில் பலர் ஆன்ம ஆற்றலின்றி, ஜெபிக்க ஆர்வமின்றி, இறைவனை தேட மனமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியின் வல்லமையை பெற்றால் நாம் ஆன்ம ஆற்றல் பெறுவோம், இறை ஊக்கம் பெறுவோம், இறை பற்றில், இறை நம்பிக்கையில் வளர்ச்சி அடைவோம். ஆகவே இந்த திருப்பலி வழியாக நாம் ஆண்டவருடைய வல்லமைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமையை தாரும், எங்களுக்கு வலிமையை தாரும், ஆற்றலை தாரும். தூய ஆவியாரை பெறுகின்ற அந்த அருட்சாதனத்திற்கு பெயர் உறுதி பூசுதல் அருட்சாதனம். உறுதிப்படுத்துகின்ற, திடப்படுத்துகின்ற, வலிமைப்படுத்துகின்ற ஒரு அருட்சாதனம் தான் உறுதி பூசுதல் அருட்சாதனம். தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிற ஒரு அருட்சாதனம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக, ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக, இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவதன் வழியாக தூய ஆவியாருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நாம் ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்வோம். எனவே நாம் தூய ஆவியின் வல்லமை பெறுவதற்காக எப்பொழுதும் மன்றாடுவோமாக. இப்பொழுது கண்களை மூடி நாம் அனைவரும் வேண்டுவோம். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக, வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இறை வார்த்தையாலும், இறை வார்த்தையாலும், நற்கருணையாலும், நற்கருணையாலும் எங்கள் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்தருளும். தூய ஆவியின் வல்லமையை பொழிந்தருளும். எங்களை நிரப்பியருளும். எங்களை நிரப்பியருளும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். விடுதலை தாரும். எங்களுக்கு விடுதலை தாரும். ஆமென். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அறிக்கையிட்டு இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இரக்கத்தின் இறைவா, இறை மக்களாகிய நாங்கள் உம் வார்த்தையை நம்பி அதை எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் உலக கவலைகளால் ஆசைகளால் நாங்கள் கவரப்படாது உம் வார்த்தையின் மேலுள்ள ஆர்வம் எங்களில் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, பல்வேறு பிரச்சனைகளாலும் புரிந்து கொள்ளாமையாலும் மனக்கசப்பாலும் பிரிந்து வாழ்கின்ற கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், குடும்பங்கள், உறவுகள் மீண்டும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை அடிப்படையாக கொண்ட சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, கொரோனா பெருந்தொற்றில் இருந்து எங்களை காக்க வேண்டுமென்று இறைஞ்சுகிறோம். மேலும் உடலிலும் மனதிலும் நலமின்றி தவிக்கும் அனைவரையும் நீர் உமது அன்பின் கரங்களால் தொட்டு குணமாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் ஜூடு அன்பிய குடும்பங்களையும் பேராலய பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் தொலைக்காட்சி இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெறும் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு ஆகிய அனைத்து கொடைகளையும் நிறைவாக பெற்று உம்மில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளுக்கே உரிய உரிமையோடு நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளுக்கும் தேவரின் கனிவோடு செவிசாய்த்து உமது திருவுளத்திற்கு ஏற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவாய் என்
இனிதாக வேண்டும். இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம், அன்பாய் ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக முடியும். அன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். வானதூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: மனிதர்களின் நண்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பெற்று வழங்குகின்றார். எனவே கனிமிக்க தந்தையை உம்மை வேண்டுகிறோம், உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே இந்த அப்ப ரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அந்த இறுதிய ராவு உணவின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அந்த இரவு விரும்பி அருந்தேவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தி. இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமணது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோரோடும் நீருமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களினம் முழுவதோடும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவுறச் செய்திருளும். எங்கள் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்திருளும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செயல்களாலும் எங்களை தூண்டியருளும். கிறிஸ்துவின் முன்மாதிரியைக்கும் அவரின் கட்டளைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்திருளும். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது திரு அவை உயிருள்ள சாட்சியாக விளங்கச் செய்திருளும். இவ்வாறு எல்லா மக்களும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்களது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்திருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியிருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியபின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறை சாட்சியர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோமாக. இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, இயேசுவை போல நாமும் தூய ஆவியின் வல்லமை உடையவர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
மது துறாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலம் அடையும். தொலைக்காட்சி இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்றவர்கள் என்னோடு இணைந்து இந்த ஆன்மீக நற்கருணை மன்றாட்டை ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன். அருட்சாதன வடிவில் உமது திருவுடலை பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். இருப்பினும் நற்கருணை வடிவில் உம்மை பெற இயலாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே வாரும். என் உள்ளத்தில் வாரும். என் இல்லத்திற்குள் வாரும். என்னை ஆசீர்வதியும். என்னை நலப்படுத்தும். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு மாட்சி. ஆமென். இயேசுவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நலம் தருவதாக. ஆமென். கிறிஸ்து நம்மில் வந்துள்ளார், இதய கோவிலில் எழுந்துள்ளார், அன்பு தாகம் கொண்டுள்ளார். அன்பரை நாம் பாடுவோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். என்னை முழுதும் ஆள்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே
வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். உயிரும் உடலும் போலவே, மலரும் மனமும் போலவே, உயிரும் உடலும் போலவே, மலரும் மனமும் போலவே, யாழும் இசையும் போலவே, யாழும் இசையும் போலவே, வாழும் இறையில் ஒன்றிப்போம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவருக்கு இறை புகழ்ச்சி செலுத்துவோம். நம்முடைய பதிலுரை பல்லவி: என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றி. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஆற்றலின் ஊற்றான அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்கும் வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. இத்திருப்பலியின் ஆற்றலால் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்ப்பதற்காகவும் உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மகிழ்வின் ஊற்றான இயேசுவே, இத்திருப்பலியில் கலந்து கொண்ட எங்களுக்கு நீர் பொழிந்து வரும் அனைத்து ஆசிகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். தீமைகள் நோய்களினின்று எங்களை காத்து வருவதற்காகவும் எங்கள் கவலை துயரம் அச்சங்களை போக்கி எங்கள் உள்ளங்களை தெய்வீக மகிழ்ச்சியால் நிரப்புவதற்காகவும் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டு என்றோ. அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஞாயிறு அறிவிப்புகள். முதலில் திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு குழந்தை இயேசு அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை ரெகினால்டு, தாய் எமல்டா, இவர்களின் மகள் கிறிஸ்லினுக்கும், தூத்துக்குடி லயன்ஸ்டவுன் சகாயமாதா பங்கைச் சேர்ந்த தந்தை ஜாக்சன், தாய் வனிதா, இவர்களின் மகன் மேக்டனுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதலாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கினம் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் முழுவதும் வாசகம் இறை புகழ்ச்சி வழியாக திருப்பலிகளை சிறப்பித்த, இன்றைய திருப்பலியும் சிறப்பித்த ஜூடு அன்பு சமூகத்தினருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நாளை 24ஆம் தேதி திங்கள் முதல் 30ஆம் தேதி ஞாயிறு வரை வாசகம் மற்றும் இறை புகழ்ச்சி வழியாக திருப்பலிகளை சிறப்பிப்பவர்கள் காவல் தூதர் அன்பு சமூகத்தினர். அன்புக்குரியவர்களே, எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி ஞாயிறு அன்று நம்முடைய பேராலயத்தில் மேதகு ஆயர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டு திருமணத்திற்கான திட்டமிடல் கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு பங்கு தந்தையின் அலுவலகத்தில் நடைபெறும். குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளவும். வருகிற மே மாதம் 29ஆம் தேதி ஞாயிறு அன்று நமது பங்கில் மேதகு ஆயர் அவர்களால் உறுதி பூசல் அருட்சாதனம் வழங்கப்படும்.
நமது பங்கின் 13 வயதுக்கு மேற்பட்ட உறுதி பூசல் பெறாத மாணவ மாணவியர் குடும்ப அட்டையுடன் பங்கு அலுவலகம் வந்து பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுபோல் எதிர்வரும் ஏப்ரல் மே மாதங்களில் புதுநன்மை பெற விரும்புகிறவர்களும் இப்போதே தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது 4வது அறிக்கை. உறுதி பூசல் புதுநன்மை அருட்சாதனங்களுக்காக பெயர் பதிவு செய்ய இறுதி நாள் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. குடும்ப அட்டையுடன் பங்கு அலுவலகம் வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். தவக்காலத்தில் நமது பங்கில் திருமுழுக்கு, திருவிருந்து, திருமண அருட்சாதனங்கள் வழங்கப்பட மாட்டா. மீண்டும் அறிவிக்கிறேன், தவக்காலத்தில், அதாவது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரை நமது பங்கில் திருமுழுக்கு, திருவிருந்து, திருமண அருட்சாதனங்கள் வழங்கப்பட மாட்டா. அன்புக்குரியவர்களே, செல்வ மகள் திட்டம் என்பது 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டமாக இந்திய அஞ்சல் துறையால் நடத்தப்படும் ஒரு திட்டம். கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் நாள் நமது ஆயர் மேதகு ஸ்டீபன் அவர்கள் நமது பங்கில் இத்திட்டத்தை தஸ்னேவிஸ் மாதா செல்வ மகள் திட்டம் என்னும் பெயரில் தொடங்கி வைத்தார்கள். நமது பங்கின் 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் தஸ்னேவிஸ் மாதாவின் பெயரால் 250 ரூபாய் செலுத்தப்பட்டு உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து மாதந்தோறும் தஸ்னேவிஸ் மாதாவின் பெயரால் 100 ரூபாய் இவர்களின் கணக்கில் செலுத்தப்படுகிறது. பெற்றோரும் தங்கள் பங்கிற்கு ஒரு தொகையை செலுத்துகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இத்திட்டத்தில் 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை சேர்க்க விரும்பினால் எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழன் அன்று மாலை 3:30 முதல் 5:30 வரை பங்கு அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை நிரப்பி சேர்ந்து கொள்ளலாம். வரும்பொழுது குடும்ப அட்டை, தந்தை அல்லது தாயின் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், அவர்களது ஆதார் அட்டையின் ஜெராக்ஸ் நகல், குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், திருமுழுக்கு சான்றிதழ் அல்ல பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை கொண்டு வரவும். தஸ்னேவிஸ் மாதா கூட்டு திருமணம் மே மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெற விரும்புகிற மணமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் அதற்கான நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. இதுவரையில் 21 பேர் குறைந்தது 1000 ரூபாய் வீதம் மொத்தம் 23,000 நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். இவர் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு வழிபாட்டிற்காக உம்மை போற்றுகிறோம். தொலைக்காட்சி, இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உண்மையில் செயல்பட்ட அதே வல்லமையை எங்களுக்கும் தருவீராக. இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக, இறை வேண்டல் வழியாக தூய் ஆவியாரின் வல்லமையை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. இந்த வல்லமையினால் நாங்கள் நோய்கள், பிணிகளிலிருந்து விடுதலை பெறுவோமாக. இந்த வல்லமையினால் நாங்கள் மன துயரம், ஏமாற்றங்கள், மன விரக்தி, அவநம்பிக்கை இவற்றிலிருந்து விடுதலை பெறுவோமாக. இந்த வல்லமையினால் நாங்கள் ஜப ஆர்வம், ஜப ஊக்கம், இறை அச்சம், இறை பக்தியை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமையை பொழிந்தருளும். தூய் ஆவியாரை பொழிந்தருளும். உடைய ஆற்றலை பொழிந்தருளும். எங்களை நலப்படுத்தும், எங்களை குணமாக்கும். நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழச் செய்யும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. தஸ்னேவிஸ் மாதாவே
கிறிஸ்மஸ்